இவர் ரைடு பண்ணுறாங்க, இவருடைய இடத்துல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவருடைய ஆஃபீஸில் 2 லேப்டாப்பு ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனோடனே அதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்களே வழக்கு விசாரித்து தீர்ப்பு இல்லாமல் சொல்லிட்டாங்க. இவங்க பல கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, அவருக்கு தொடர்பு இருக்குது, இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேசிட்டாங்க. நான் அதில் அப்போ அந்த டைமில் ஒரு வீடியோ பேசியிருந்தேன். ஒருவர் சந்தேகப்பட்டு ஒருத்தரை விசாரித்தாலே அவர் குற்றவாளி ஆகிட முடியாது. விசாரணை நடக்குது. அமலாக்கத்துறையின் சார்பில் ஏதாவது ஆதாரப்பூர்வமாக கொடுத்தாங்க, இவர் இடத்துலேருந்து இவ்வளோ பணம் கைப்பற்றிருக்கிறோம், இவ்வளோ டாக்குமெண்ட் கைப்பற்றிருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு இப்போ வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் அவர்களால் நிரூபிக்க முடியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணால் இவங்களே அந்த வழக்கு விசாரணைகள் நடத்தி யூடியூப்ல உட்காந்துட்டு சேனலில் உட்காந்துட்டு வழக்கு விசாரணை நடத்தி அவருக்கு தொடர்பு பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் இவரை எப்படி நீங்கள் சேர்த்தீங்க, எந்த அடிப்படையில் சேர்த்தீங்கன்னு கேட்குறாங்க. நீதிமன்றம் சரி ரைட், டாஸ்மார்க் ஊழல் நடந்திருக்கு, அதுக்கும்